பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார். ஆமீன். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ரட்சிப்பை நாம பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா நாம தான் பாக்கியவான். ரட்சிக்கப்பட்டவங்களுக்காக ஆண்டவர் செய்கிற காரியங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதை மற்றவங்களால புரிஞ்சு கொள்ளவே முடியாது. ஏன் நம்மளாலேயும் அதை விவரித்து சொல்லவும் முடியாது. அவ்வளோ பெரிய ஆண்டவர், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன் அவர். நம்முடைய தெய்வமா இருக்கிறதோ, நம்ம எல்லாம் அவருடைய சொந்த ஜனமா அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறதோ, இதை விட வேற பெரிய பாக்கியம் எதுவுமே இல்லை. இதுக்காகவே நாம் அவரை துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும். தினந்தோறும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே கிருபையினால் என்னை ரட்சித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை பாக்கியவனாய் மாற்றினீரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி துதிங்க. இன்னும் நீங்க ரட்சிக்கப்படாம இருந்தீங்கன்னா, ஏசப்பாவை உங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாம இருந்தீங்கன்னா, இன்னைக்கு உங்க உள்ளத்துக்குள்ள அவருக்கு ஒரு இடம் கொடுத்து உங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த உலகத்துல இருக்கிற எவ்வளோ வசதியானவங்க, எவ்வளோ போஸ்டிங்ல இருக்கிறவங்க 1000 பேர் இருந்தாலும் உலகத்துல இந்த ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு ஈக்குவலா ஒருத்தருமே கிடையாது. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார். அவன் ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ரொம்ப பெரிதானதா இருக்கும். ஆண்டவர் அப்படியே உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார். ஆமென். God bless you.